Hello friends, Realme X3 ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம டெக் ஃபுட் சேனல்ல இந்த ஸ்மார்ட் போனை பத்தின ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்ப இந்த ஸ்மார்ட் போன் இந்தியால லான்ச் பண்ணல, குளோபலா தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடிய சீக்கிரமா Realme இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாக்கு எடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஃபாஸ்டா Realme அந்த ஸ்மார்ட் போன் இந்தியாக்கு எடுத்து வந்தாங்க. ஆனா இந்தியாவுக்கு வரப்ப Realme X3 அப்படிங்கிற சேம் நேம்ல எடுத்து வராம பேரை மட்டும் மாத்தி நமக்கு புரியாத வகையில Realme Narzo 10 அப்படிங்கிற நேம்ல ஒரு 12,000 பிரைஸ் பாயிண்ட் எடுத்து வந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்பயே மறுபடியும் அந்த Realme X3 ஸ்மார்ட் போன் இந்தியாக்கு எடுத்து வர போறாங்க. அப்படி எடுத்து வந்தா 6i Narzo 10 என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம். அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்மார்ட் போன்ல Realme எடுத்து வரல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி Realme யூரோப்ல Realme 6 ஓட டவுன்கிரேட் மாடலா Realme 6s அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. வரப்போற ஜூலை மாசம் கூட இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் பண்ண போறான்னு சொல்லிட்டு அப்கமிங் ஸ்மார்ட் போன் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி அந்த Realme 6s ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்கு எடுத்து வர போறாங்க. ஆனா சேம் அதே நேம்ல கிடையாது, பேரை மாத்தி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6i அப்படிங்கிற நேம்ல எடுத்து வர போறாங்க. இந்தியாவில் இருக்க Realmeயோட ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல இதுக்காக பேனர் எல்லாமே வச்சிட்டாங்க. அங்க கடைக்காரர் கேட்கறப்ப அடுத்த வாரம் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியா லான்ச் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. அந்த Realme 6i பேனர்லயே அந்த போனை பத்தின எக்கச்சக்கமான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெக்ஸ் சேம் யூரோப்ல லான்ச் பண்ண Realme 6s ஸ்மார்ட் போன் என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் கன்ஃபார்மா இந்தியாவுக்கு வரப்ப Realme Narzo 10க்கும் Realme 6க்கும் இடைப்பட்ட கேப்ல வரும். அதாவது ஒரு 13,000 இல்லைன்னா 14,000 பிரைஸ் பாயிண்ட் தான் கன்ஃபார்மா நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியா லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போனை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிடிச்சதுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி இந்த Realme 6s ஸ்மார்ட் போனை பத்தி டீடைலா ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்பெக்ஸ் மட்டும் நான் ஷார்ட் கிளிப் காட்டுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. இந்த Realme 6s ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 6.5 இன்ச் Full HD+ ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் இந்த செக்மெண்ட்ல இருக்க மற்ற ஸ்மார்ட் போன், அதாவது Vivo G1 Pro ஸ்மார்ட் போன்ல கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கு. அதில் நான் Realme 6 ஸ்மார்ட் போன் அன்பாக்சிங்லேயே அதான் சொல்லியிருந்தேன். கீழே இருக்க பெஸ்ஸலுமே கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கு. இந்த சைடில் இருக்க பெஸ்ஸெல்லாம் ரொம்ப தின்னா இருக்குங்காட்டி 90.5% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு Corning Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா Corning Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் இருக்கிறதா அர்த்தம். இது Realme 6 ஸ்மார்ட் போனுக்கே கொடுத்துருந்தாங்க. அப்பே நான் ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் Realme ஸ்மார்ட் போனுக்கெல்லாம் Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்க ஸ்மார்ட் போனுக்கு கொஞ்சம் பின்னாடி போன Corning Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்தில் சரினே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பின்னாடி போன மாதிரி ரொம்ப மொக்கையாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இங்கே ரொம்ப அட்வான்ஸாக ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்டர் 15,000க்கு ஆல்ரெடி Realme 6 ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்துச்சு. இப்போ எங்களோட Realme 6s ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல நீங்கள் என்ன பண்ணிங்கனாலுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே தாறுமாறாக இருக்குது. கேம் விளையாடுறப்போ இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே அப்படியே பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா Realme 6 சீரிஸில் பார்த்த மாதிரி அதே டிசைன், அதே பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வித்தியாசமாக கிரேடிங் பீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஒயிட் கலர் ஆப்ஷன், பிளாக் கலர் ஆப்ஷன் யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குற கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்காது. ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செக்யூரிட்டிக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 0.29 செகண்ட்ல அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு Realme தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Realme 6 ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் அன்லாக் ஆச்சு. இதுவும் சேம் ஸ்மார்ட் ஃபோன் தானே, இதுலேயுமே அன்லாக்கிங் ஸ்பீடில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ரிப்பெலர் டிசைன், அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணியெல்லாம் பட்டா ஒன்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் Realme 6 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 6s ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். Realme 6 ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சாம்சங் சென்சார் தான். இதை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக 12 மெகாபிக்சல் ஃபோட்டோ எடுக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா குவாட் பைனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி 48 MP மோடில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இது கூட வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 119 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோ சைஸில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது கூட ஒரு 2 மெகாபிக்சல் டெப் சென்சார், ஃபைனலாக ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இந்த கேமரா யூஸ் பண்ணி 4Kவில் 30 frames per second வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக டெடிகேட்டட் நைட் மோட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் மூலமாக என்னவெல்லாம் ஆப்ஷன் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. UIS சப்போர்ட், அதாவது அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப வீடியோ குவாலிட்டி நல்லா ஸ்டெபிலைஸாக இருக்கும். ரொம்ப மொக்கையாக சேச்சுரேஷன் நல்லா இருக்காது. அப்படியே செல்ஃபின்னு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க பஞ்ச் ஹோலில் ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே செல்ஃபி கேமரா குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இங்கே செல்ஃபிக்கு ஸ்லோ மோஷனில் செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் நிறையா ஸ்மார்ட் ஃபோனில்
இல்லாத ஒரு ஃபியூச்சர் இங்கே Realme கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் MediaTekோட Helio G90T ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரை பற்றி நம்ம ஒரு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரான ப்ராசர். அண்டர் 15,000 செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் ப்ராசர், பக்காவான ப்ராசர் அப்படின்னா நான் நிச்சயமாக இந்த G90T ப்ராசர் தான் சொல்லுவேன். MediaTek ப்ராசர் லைஃப் டைம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்மளே Redmi Note 8 Pro ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பேசியிருந்தோம். ஆனால் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த Redmi Note 8 Pro ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சேனல் லாங் டைம் ரிவ்யூ பண்ணோம். அப்போ கூட அந்த MediaTekோட ப்ராசரில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டேல எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் 100 நாள் 120 நாள் கழிச்சு கூட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பர்ஃபார்மன்ஸ் சேம் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் Realme 6 ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி ஹீட்டிங் ப்ராப்ளம் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கூடவே இங்கே LPDDR4X RAM UFS 2.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது கூட 90 Hz refresh rate இருக்குங்காட்டி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிச்சயமாக அண்டர் 15,000க்கு ரொம்ப தாறுமாறாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் ஒரு 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப்-C போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டர் 15,000 செக்மெண்ட்டில் இதுவுமே நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் இல்லாத ஒரு ஃபியூச்சர் தான். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 0லேருந்து 100% 55 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே Realme தான் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android அப்டேட் கொடுக்குறாங்க. யூரோப்பில் 4GB RAM 64GB மெமரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. அதை €200 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே என்ன ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 16,600 வருது. கன்ஃபார்மாக Realme இந்த பிரைஸ்க்கு Realme 6i ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல Realme எங்களோட 6 Pro ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரப்ப 4GB RAM 64GB மெமரி ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. அதை 13,000 அதிகபட்சமாக 14,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை தாண்டி போனால் 15,000க்கு இவங்களோட Realme 6 ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. வேணே அதுக்காக தான் இப்போ ப்ரைஸ் அதிகப்படுத்துற மாதிரி கூட எனக்கு தோணுது. அதனால் நிச்சயமாக 14,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்து வந்தாங்கன்னா MediaTekோட Helio G90T ப்ராசர் 90 Hz refresh rate ஒரு டிஸ்பிளே 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா பஞ்சுவல் செல்ஃபி கேமரா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ரீசனுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் கன்ஃபார்மாக வாங்கலாம் தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க.